எக்ஸலண்ட். ஹலோ எவ்ரிவன். ஓகே, இன்னைக்கு இந்த எக்ஸாம் சர்வரில் நமக்கு MySQL ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லது அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் வரும். இந்த எரர் என்னன்னா, MySQL ஷட் டவுன் அன்எக்ஸ்பெக்டட்லி, திஸ் மே பி டியூ டு பிளாக்டு போர்ட், மிஸ்ஸிங் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ராப்பர் ப்ரிவிலேஜ் ஆர் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இஷ்யூ ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிஸ்டமை ஸ்டாப் பண்ணும்போது அல்லது ஷட் டவுன் பண்ணும்போது இந்த MySQL சர்வர் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு என்னுடைய எக்ஸாம் சர்வர் இங்கே இருக்குது இல்லையா, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். சிஸ்டமை ஆன் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டார்ட் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவீங்க, கரெக்டாக? நீங்கள் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணால் தான் இது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு, இது எப்படி சரி பண்ணுறது? ஓகேங்களா? அதுக்கு உங்களுடைய இப்போ இந்த மாதிரி எரர் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ப்ராம்ப்ட் ஆகும். எஸ் கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிங்க. இதை மேனுவலாக இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டாப் பண்ணுறோம் இல்லையா, இதை ஆட்டோமேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆட்டோமேட் பண்ணணும்னா நம்ம எப்போல்லாம் சிஸ்டம் ஆன் ஆகுதோ அப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? இல்லைனா இன்னும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ரெண்டு சொல்யூஷனுமே இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சு, இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் ஒரு ஸ்டெப் பண்ணிடணும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் சர்வீசஸ் ஓப்பன் பண்ணி சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, நீங்கள் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஓகேங்களா? இந்த விண்டோவில் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் சர்வர் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டாலேஷன் பண்ண உடனே ரெண்டு விஷயம் சர்ச் பண்ணணும். அப்பாச்சி. ஓகேங்களா? இங்கே பாருங்க, அப்பாச்சின்னு சொல்லிட்டு அப்பாச்சி 2.4. ஓகேங்களா? இந்த சர்வீஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஆட்டோமேட்டிக்னு இருக்குது, ரைட்டா? இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பாருங்கள், எந்த இதுவுமே இல்லை, நாட் ரன். இதை வந்துட்டு மேனுவல்னு இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து ரைட் கிளிக் இந்த அப்பாச்சி சர்வீஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து இந்த இதில் ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி இங்கே உங்களுக்கு டிசேபிள்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்குன்னு மாற்றிட்டு அப்ளை அண்ட் ஸ்டார்ட். ஓகேங்களா? அப்ளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி ஓகே பண்ணிவிட்டு, ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் த சர்வீஸ். ஓகேங்களா? ஸ்டார்ட் த சர்வீஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ இது ஸ்டார்ட் த சர்வீஸ் கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கண்ட்ரோல் பேனலில் இந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே போல் MySQL அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான், மேனுவல்னு இருக்கும். ஓகேங்களா? இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், இதில் போய்ட்டு ஸ்டார்ட் அப் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்னு செட் பண்ணி விடுங்க. ஓகே, உங்களுக்கு மேனுவல்னு இருக்கலாம், இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு செட் பண்ணி விட்டு அப்ளை. ஓகே, இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் த சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த போர்ட் 330 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ இனிமேல் என்னென்னா
எப்போல்லாம் சிஸ்டம் ஆன் ஆகுதோ எப்போல்லாம் சிஸ்டம் ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ.